டார்க்கே வந்து டாடாவோட தேங்க்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்பேஸில் இருக்கேன், இண்டஸ்ட்ரியில் ஓரளவுக்கு ஒரு ஸ்பேஸில் இருக்கேன். இன்றைக்கி இவங்களுக்கு நான் டார்க் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. எதுவுமே இல்லாமல் அவனுங்க எனக்கு ஒன்று பண்ணானுங்க, அதான் டாடா. இது டார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி, டாடா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் எனக்கு சொல்கிறேன், இதுவாக சொல்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே இது பண்ணணுன்றது தான் எனக்கு. அடுத்து பிளடி பாலிடிக்ஸும் அப்படி தான், அவனுக்கு ஒரு கதை இருக்காது. நான் பிளடி பாலிடிக்ஸ் ஸ்டேஜில் சொல்கிறேன், இது டார்க் ஸ்டேஜ்னால. ஸோ அப்படி தான் ஆச்சு. ஸோ செந்தில் அண்ணன் வந்து கொடுத்தாரு. இது டார்க் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படமாக இருக்க வேண்டியது. டாடா பண்ணலன்னா நான் டார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போது இவர் இப்போ மணிமாறன் இன்னொன்று சொன்னார். அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆகணுன்னு, ப்ரொடியூசர் ஆகணும் தலைவான்னாரு. அப்படியே தலைவா எதுக்கு தலைவான்னு கேட்டேன். இல்லை தலைவா, ஒரு தேட்டரில் ஆடியோ லான்ச் பண்ணணும் தலைவா, அதான் என் கனவு அப்படின்னாரு. அந்த கனவு எனக்கு நிறைவேறிடுச்சு. இந்த படம் வந்து நான் தனுஷ் சார் மைண்டில் வச்சு எழுதின கதை. இது அவருக்கு பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அஜய் வந்து நிற்கிறான். எனக்கு கல்யாண் கிட்டே கேட்டுகிட்டே இருக்கேன், கல்யாண் ஓகேவா கல்யாண். நான் ரேண்டமாக ஒரு நாள் அஜயை பார்க்குறேன், நல்லா இருக்கானே, ஹீரோ மாதிரி இருக்கானே பையன்ற மாதிரி சார்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் நடிக்கலாம், அது ஒரு ப்ராசஸாக உருவாகி டார்க் வந்து நின்றுடுச்சு. கல்யாண் தான் தினமும் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான், ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. நான் இப்போ வேறு படத்தோட ப்ராசஸில் இருந்ததுனால எனக்கு தெரில. அஜய்கிட்ட எனக்கு அஜய் மேலே ஒரு பெரிய டவுட்டே இருந்துச்சு. நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எனக்கு அஜய் மேலே ஒரு பெரிய டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஷூட் நடக்கிற வரைக்கும், ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே எனக்கு தினம் அன்னைக்கு போய்ட்டு ரஷ் பார்த்துட்டு இருப்பேன். நான் ஒரு நாள் கிளைமேக்ஸ் எடுக்க போகிறாங்க, எனக்கு பர்சனலாக கிளைமேக்ஸ் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. படத்தில் ஒரு 2 எபிசோடு எனக்கு பர்சனலாக ஷூட் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த 2 நாள் மட்டும் நான் போகணுன்னு ரொம்ப இருந்தேன். கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் உள்ளே போகிறேன். இதே மாதிரி ரொம்ப சைலன்ஸு, ஒரு மூடில் எடுத்துகிட்ருக்காங்க. நான் உள்ளே போய் பார்த்துட்ருக்கேன், மானிட்டர் பார்த்துட்ருக்கேன். நடிக்கிறான் அஜய். நடித்து ஒரு இடம் வந்து கிடச்சிருச்சு, அந்த ஷாட்டு கிடச்சிருச்சு. கல்யாண் ஓகேன்றான். அஜய் வெளில ஓடி வந்து, ப்ரோ இன்னொரு டேக் போகலாமா. எனக்கு புரியல. எனக்கு அஜய் டைம் ஆகுது, இது அது கிடச்சிருச்சு. அஜய் ஆக்டர் அஜய் அப்புறமா ஹீரோ ஆகிக்கலாம், எனக்கு அதான் மைண்டில் ஓடுது. இந்த இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேணாம் அஜய், இது கரெக்டாக இருக்குது, இதுக்கு மேலே வேண்டாம் அஜய் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒன்றே ஒன்று டேரக்டரை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஷாட் எடுக்க போயிட்டாங்க. செம கோவத்தில் போய் நான் உட்காரேன். டைம் ஆகுது, இன்னொரு கால் ஷீட் அதிகமாகிடுமோன்ற இதோட இந்த பையன் போய் நடிக்கிறான். நடித்து முடித்து டேரக்டர் கட்டு சொல்லும் போது எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிந்த படத்துலேயே எனக்கு ஃபேவரட் ஷாட் அந்த ஷாட் தான். அப்படி ஒன்று பண்ணான். ஆக்சுவலி எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, எனக்கு தேவையானது கிடச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே நான் அது ஸ்டப்பனாக போக மாட்டேன், அடுத்த ஷாட் போக மாட்டேன். அது என்னோட இது. அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் நான் என்னோடய ஸ்பாட்டில் எந்த ஆர்டிஸ்ட் யாராக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், கான்ஃபிடென்ட்டாக இன்னொரு டேக் கேட்குறாங்கன்னா நான் அவங்களை அலோவ் பண்ணிடுறேன். அது உங்ககிட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நான். ஆக்சுவலி நான் டாடாவோட ஆடியோ லான்ச்சில் எதுவுமே பேசலை. ஏன்னா அன்றைக்கி இருந்த ப்ரெஷரில் என்னால் நான் பெருசாகவே பேசலை டாடாவோட ஆடியோ லான்ச்சில். டாடாவோட சக்ஸஸ் என்னால் என்ஜாயும் பண்ண முடியல அந்த டைமில். ஒரு 13 வயசுலேருந்து டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஒரு 13 வயசில் முடிவு பண்ண டைரக்டர் ஆகணும். அப்போ டைரக்டர் ஆகணுன்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எனக்கு படிக்கணுன்னாங்க. படித்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யணும்னு சொன்னாங்க, வேலை செஞ்சேன். நிறைய இடம் போய் நிறைய பேரை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, அது எல்லாமே பண்ணேன். அது மட்டும் டைரக்டர் ஆகிட முடியுமா சினிமாவில் அப்படின்னா எனக்கு தெரியல. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொன்னாங்க, எடுத்தேன். மியூசிக் வீடியோ எடுக்க சொன்னாங்க, எடுத்தேன். எல்லாமே பண்ணேன். ஆனால் எங்கேயோ என்னால் டைரக்டர் ஆக முடியல. ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டே இருக்குது எனக்கு. கோவிட் வருது, எல்லாருமே முடங்கிடுறோம். கோவிட் முடிஞ்சு வெளில வரும்போது, இல்லை இது நமக்கு வராது போல், இது நம்மளோட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டேன். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கால் வருது, கதை கேட்குறாங்க. போய் டாடாவோட கதையை சொல்கிறேன். ஓவர் நைட்டில் பார்த்தா படம் பண்ணணுன்னு ஒரு சூழல் வந்து நிற்குது. அப்போ போனேன், ப்ரொடியூசருக்கு போய் பேசுகிறேன். அது ஒரு லிமிட்டடான பட்ஜெட்டில் பண்ணணும், நிறைய கண்டெயின் பண்ணி பண்ணணுன்ற ஒரு கம்பல்ஷன் இருக்குது. ஸோ ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஒரு டைரக்டராக நானுமே அந்த வேலையை பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம எங்கெல்லாம் கட் பண்ண முடியும், ப்ரொடியூசருக்கு எங்கே சேவ் பண்ணி கொடுக்க முடியும், இங்கே ஒரு எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ சீன் எடுக்கலாம், இப்படிலாம் கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அப்போது கல்யாண் வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஃபஸ்ட்டு கல்யாண் என்னோடய அசோசியேட் டைரக்டர் கிடையாது, அசிஸ்டண்ட்லாம் கிடையாது. கல்யாண் என் ஃப்ரெண்டு. அவன் அசிஸ்டண்ட்டும் அசோசியேட்லாம் கிடையாது. கல்யாண் என் ஃப்ரெண்டு. ஸ்கூல்லேருந்து ஒன்றா படிச்சுட்ருக்கோம். என் கூட வந்து அவன் எப்போ அசோசியேட் ஆனான்னு எனக்கே தெரியாது. கூட ஒர்க் பண்ண தான்
அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு காசு கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணுமே. என்னடான்னா ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சு ஒரு ஆஃபீஸ் அண்ணாநகரில் போட்டு வச்சுருந்தான். இன்ஃபேக்ட் அவனோட வேலையை கெடுத்தது நான் தான். அவன் நல்லா வேலை பார்த்து சம்பாதிச்சிட்டு இருந்தான். அப்படின்னோடனே உட்காண்ட்ருக்கேன், என்னடா பண்ணணும், ஆஃபீஸ் போடணும், எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும்டா அப்படின்ட்டு. என் ஆஃபீஸ் தான் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸில் ஒரு கார்னர் இருக்கும், அதில் ஒரு டேபிள் போட்டு ஒரு சேர் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான். நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது என்னோடய ஆஃபீஸ் ஆகிடுச்சு. அவனும் விட்டான். பார்த்தா அவன் என் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கான். இது திடீர் உன் வேலை, நீ யாவடா ஃபஸ்ட்டு டேரக்டர் பண்ண பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன். அதான் கல்யாணம். அவன் பண்ணலாம், அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. பெரிய ஸ்ட்ரகிள் அவன் லைஃப்பில். அவன் கல்யாணம் ஆகி அவன் ஒய்ஃப் ஏன் பண்ணும். அப்புறம் இருக்கா இந்த ஹால்லே சந்தோஷமான ஒரு விமன் அதாக தான் இருக்கும்.